தமிழக பாஜகவின் புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அறிவிப்பு. நம்முடைய புதிய தலைவராக சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய தலைவராக நம்முடைய கட்சி அவங்க அறிவிக்குது. அண்ணன் தருண்சுக் அவர்களும் கிஷன் ரெட்டி அவர்களும் ஐயா அவர்களுக்கு அந்த சான்றிதழையும் அவர் வெற்றி பெற்றது. சென்னை வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெற்றி சான்றிதழ் வழங்கப்பட்டது. பாஜக தொண்டர்களை வழிநடத்தியதை பாக்கியமாக கருதுகிறேன். பாஜகவின் புதிய மாநில தலைவர் அறிவிப்பு விழாவில் அண்ணாமலை நிகழ்ச்சி. திமுக ஆட்சியை வெகு விரைவில் அகற்ற வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் சூளுரை. 2026 தமிழ்நாட்டில் நிச்சயம் தாமரை மலர்ந்தே தீரும் என்றும் நம்பிக்கை. பாஜக தலைவரான முதல் மேடையிலேயே RSSின் பாடலை பாடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னதை போல கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாம் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாம் செல்லுவோம். லட்சியத்தை எய்து. அண்ணாமலை புயல் என்றால் தாம் தென்றலாக இருப்பேன் என்றும் பேச்சு. அதிமுகவுடனான கூட்டணியால் பாஜக மேலும் பலமடைந்துள்ளது. 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதே ஒற்றை இலக்கு என்றும் அண்ணாமலை பேச்சு. அண்ணாமலை மீண்டும் காரணி அணிய வேண்டும் என நயினார் நாகேந்திரன் வேண்டுகோள். புதிய தலைவரின் கோரிக்கையை ஏற்று மேடையிலேயே மீண்டும் காரணி அணிந்த அண்ணாமலை அதிமுக பாஜக தோல்வி கூட்டணியே ஒரு ஊழல்தான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அடமானம் வைத்துவிட்டதாகவும் சாடல். அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சுயமரியாதையின்றி தமிழ்நாட்டை அடகு வைக்கும் துரோக கூட்டத்துக்கு மக்கள் தக்க பதிலளிப்பார்கள் என்றும் கருத்து. அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு பீதியின் உச்சத்தில் இருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திமுகவின் ஊழல் ஆட்சியை தோலுரித்து மக்களின் பேராதரவோடு அதிமுக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை. காவிரி உரிமையை பெங்களூருவிலும் முல்லை பெரியாறு அணை உரிமையை கேரளாவிலும் அடகு வைத்தது திமுக தான். மற்ற கூட்டணிகளை விமர்சிக்கும் தகுதி திமுகவிற்கு இல்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். (2026) சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தாவேக இடையேதான் போட்டி என விஜய் பரபரப்பு அறிக்கை. அதிமுக பாஜக மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி என்றும் விமர்சனம். அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில்தான் தொடர்கிறது என்று டிடிவி தினகரன் பேட்டி. அதிமுக போல இன்னும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையும் என்றும் நம்பிக்கை. அதிமுகவை மிரட்டி பாஜக கூட்டணிக்கு பணிய வைத்துள்ளதாக திருமாவளவன் கருத்து. பாஜக அதிமுக கூட்டணி திமுக கூட்டணிக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் நம்பிக்கை. பெண்கள் மற்றும் இந்து மதம் குறித்த சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் அமைச்சர் பொன்முடி. தன்னுடைய பேச்சு பலருக்கும் தலைகுனிவை ஏற்படுத்தியதாகவும் வருத்தம். தன்னை சமாதானம் செய்ய யாரும் வர வேண்டாம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை.
இரு தினங்களாக முக்கிய நிர்வாகிகள் ராமதாஸை சமாதானம் செய்ய மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வி. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழ்நாட்டின் 5 மண்டலங்களில் பூத் கமிட்டி மாநாடு நடத்த திட்டம். பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை, பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் தகவல். சோனியா காந்தி, ராகுல் காந்தி தொடர்புடைய நேஷனல் ஹெரால்டு வழக்கில் 700 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்ய இடி திட்டம். டெல்லி, மும்பை, லக்னோவில் உள்ள சொத்து பதிவாளர்களுக்கு நோட்டீஸ். தலைவர்கள், திரை பிரபலங்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலி முதலீட்டு நிறுவனங்கள் மோசடி. சமூக வலைதளங்களில் வரும் போலி விளம்பரங்களை நம்ப வேண்டாம். சைபர் கிரைம் போலீஸ் எச்சரிக்கை. சென்னையில் 2 ஆண்டுகளில் 150 பைக்குகளை திருடிய சிறுவன் கைது. 15 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல். மற்றொரு திருடனுக்கு போலீஸ் வலைவீச்சு. குமரியில் பெய்த மழையால் திருப்பரப்பு அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். அருவியில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ஏற்காடு மலைப்பாதையில் ஜேசிபி வாகனம் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஓட்டுநர் சிறு காயங்களுடன் மீட்பு. மலைப்பாதையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டது. வரலாற்றில் முதன்முறையாக சவரன் 70,000 ரூபாயை கடந்ததால் நகைப்பிரியர்கள் அதிர்ச்சி. அரசியலுக்காக மேற்கு வங்கத்தில் கலவரத்தை தூண்டாதீர். வக்ஃப் சட்டம் மாநிலத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜி திட்டவட்டம். ஹரியானாவில் பல்கலைக்கழகத்தில் சூட்கேஸில் காதலியை கொண்டு செல்ல முயன்ற மாணவன். ஆண்கள் விடுதிக்குள் செல்ல முயன்றபோது சிக்கிய காட்சிகள் வைரல். கொல்கத்தாவில் வீட்டுக் கடன் கட்ட முடியாததால் விரக்தி. விளையாட்டு துப்பாக்கி மூலம் வங்கியை கொள்ளையடிக்க முயன்ற நபர் கைது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா குறித்து ராகுல் காந்தி வாய் திறக்காதது ஏன்? பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி கேள்வி. ஐபிஎல் போட்டியில் குஜராத்தின் தொடர் வெற்றிக்கு முட்டுக்கட்டை போட்டது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். லக்னோவில் நடைபெற்ற போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தல். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்த ரெட்ரோ படத்தின் 3ஆம் பாடல் வெளியீடு. சந்தோஷ் நாராயணன் இசையில் சித் ஸ்ரீராம், ஷான் வின்சென்ட் பாடியில் தி ஒன் பாடல் வைரல். இந்தியாவின் முதல் தலித் கிரிக்கெட் வீரர் பல்வாங்கர் பலுவின் வாழ்க்கை வரலாறு பாலிவுட் திரைப்படமாக எடுக்க இயக்குனர் ப. ரஞ்சித் திட்டம்.